ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேட்டுப்பாளையம் பக்கம் இருக்கிற பிளாக் தண்டர் தான் நான் போயிட்டுருக்கிறேன். ஸோ வாங்க, இந்த மேட்டுப்பாளையத்தில் இருக்கிற பிளாக் தண்டரை ஃபுல்லாக வந்து நம்ம வீடியோ நான் போட போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஸோ நம்ம பிளாக் தண்டர் வந்தாச்சு. ஸோ லெஃப்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஆட்சி தெரியும். அதில் பிளாக் தண்டர் அப்படின்னு எழுதியிருக்கு. ஸோ வண்டியெல்லாம் நிறையா நின்றுட்டுருக்கு. ஸோ இது வந்து நைட் வியூ சூப்பராக இருக்குது. லைட்டிங் எல்லாம் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம இதுக்கு உள்ளே தான் நம்ம போக போகிறோம். ஸோ வாங்க போகலாம். உள்ள கொஞ்சம் தூரம் போகணும். கொஞ்சம் தூரம் போனோன்னா ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்கிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த பார்க்கிங்கில் போய் நீங்கள் பார்க் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஃபுல் வியூ பார்க்குறேன். பார்க்கிங்கோடு சேர்த்து கார்டன் இருக்கும். ஸோ கார்டன்லாம் சூப்பராக இருக்கும். நீங்கள் வண்டி பார்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டு நடந்து போகணும். ஸோ உங்கள் திங்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உள்ள ரேக் இருக்கும். நீங்கள் ரேக்கில் தான் வச்சுக்கணும். உங்களுக்கு வேணுங்கிற திங்ஸ் மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. நிறையா திங்ஸ் எடுத்துகிட்டு வர வேண்டாம். ஃபுட்டு வந்து உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ முடிஞ்சால் நீங்கள் செப்பல்லாம் வந்து நீங்கள் காருக்குள்ளேயே நீங்கள் போடலாம். இதுதான் ஃப்ரண்ட் வியூ பாருங்கள். பிளாக் தண்டர்னு எழுதியிருக்காங்க. இது ரைட் சைடு. ஸோ எல்லாம் டிக்கெட் வாங்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் மார்னிங்கே நேரத்தில் போயிருங்க, இல்லைன்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும். ஸோ இது வந்து ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கார்டன் சூப்பராக இருக்கும். நீங்கள் ஃப்ரண்ட்லேருந்து நின்று பார்த்தீங்க அப்படின்னா அந்த டவர்ஸ் எல்லாம் தெரியும். இது நைட் நேரம் நல்லா லைட்டிங்காக இருக்கும். ஸோ நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் எப்படி இருக்குங்கிறத நான் லாஸ்ட்டில் நான் வீடியோ போடுறேன். ஸோ இதில் ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிக்கெட் கவுண்டர் இருக்கும். ஸோ அதில் டிக்கெட் எல்லாம் என்ன ரேட் அப்படிங்கிறத போட்டிருப்பாங்க. நீங்கள் நேரத்தில் போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டிக்கெட் வாங்கிக்கலாம். இல்லைன்னு ரொம்ப லேட்டாக போயிட்டீங்க அப்படின்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் எப்போவுமே காலையில் நேரத்துலேயே போயிடுங்க. ஸோ இந்த டிக்கெட் கவுண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். லைனாக நான் போனது 8 மணி இருக்கும். 8 மணிக்கே கூட்டமாக இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், முன்னாடி கார்டன் ஃபுல்லாக ஃப்ளவர்ஸாக இருக்கும். நீங்கள் நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். ஸோ உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் மட்டும்தான் அலௌடு. மற்றவங்க திங்ஸ் எதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்படி நீங்கள் கொண்டு போனாலும் உள்ள லாக்கர் இருக்குது. ஸோ அந்த லாக்கர் எங்கே இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ டிக்கெட் வாங்கிட்டு இருக்காங்க. இதுதான் நான் டிக்கெட் வாங்கியாச்சு. 990 ரூபா. ஸோ இதுதான் டிக்கெட்டு. இந்த டிக்கெட் பார்த்திங்க அப்படின்னா வாங்கிட்டு லைனில் நிற்கணும். ஸோ அந்த டிக்கெட் செக் பண்ணி அவங்களுக்கு வந்து உள்ளே விடுவாங்க. நாங்கள் நேரத்தில் வந்து இவ்வளோ கூட்டமாக இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தராக செக் பண்ணி உள்ளே விடுவாங்க. நம்ம டிக்கெட் அவர்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா அதில் பார்த்திங்க அப்படின்னா அவர் செக் பண்ணிவிட்டு பாதி நமக்கு கிழிச்சு கொடுத்துருவாரு. அது பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஃபோட்டோ ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ இந்த பிளாக் தண்டர் நிறுவனர் அவரோட ஃபோட்டோ. ஸோ அடைக்கல ராஜா அவர் தான் வந்து இந்த பிளாக் தண்டர் நிறுவனர். ஸோ நம்ம இப்போ என்ட்ரன்ஸை தாண்டி உள்ளே வந்துட்டோம். ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா உள்ளே நுழைஞ்சோன்னா பார்த்திங்கன்னா ரைட் சைடு இந்த பில்டிங் இருக்கும். ஸோ இது மாதிரி உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக நிறையா வச்சுருப்பாங்க. நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஸோ நாங்களும் இங்கே நின்று ஃபோட்டோ எடுத்தோம். ஸோ அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு நீங்கள் லெஃப்ட் சைடு அப்படியே வந்தீங்க அப்படின்னா நிறைய கடையெல்லாம் இருக்கும். ஸோ இங்கேயும் நின்று ஃபோட்டோ எடுக்கலாம். ஸோ நைட் டைம் லைட்டிங்லாம் போட்டிருப்பாங்க இந்த இடத்துல. நீங்கள் ரிட்டர்ன் வரப்போ நைட்டு வந்து எடுக்கலாம். இதுதான் ஃபுல் மேப்பு. ஸோ இந்த பிளாக் தண்டரோட ஃபுல் மேப்பு. ஸோ இவ்வளோ ஏரியா பார்த்திங்கன்னா இருக்குது. எந்தெந்த இடத்துல என்னென்ன கேம்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் போட்டிருப்பாங்க. நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஸோ அப்படியே நீங்கள் லெஃப்ட் சைடு வந்துட்டே இருந்தீங்க அப்படின்னா நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா சைடில் உங்களுக்கு போர்டில் போட்டிருப்பாங்க. நீங்கள் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணலாம். இங்கே லைனாக பார்த்தீங்கன்னா கடைகள்லாம் இருக்கும். நீங்கள் இந்த கடைகளெல்லாம் ஏதாவது ஷாப்பிங் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். ஸோ நான் மெயினாக என்ன வாங்கினேன் அப்படின்னா மொபைல் கவர் வாங்கினேன். ஸோ மொபைல் கவர் பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த வீடியோவிலே லாஸ்ட்டில் நான் போட்டிருக்கிறேன் பாருங்கள். ஸோ தண்ணியில் விழுகாமல் இருக்கிறதுக்கு அந்த கவரு. ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு லாக்கர் இருக்குது. உங்கள் நீங்கள் கொண்டு போன திங்ஸு, பேகு, ஷூ, செப்பல் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த லாக்கரில் தான் வச்சுட்டு போகணும். ஸோ லாக்கருக்கு அமௌண்ட்டு. ஸோ நீங்கள் அந்த லாக்கரை வந்து நீங்கள் உங்கள் கீ வந்து நம்மக்கிட்ட கொடுத்துருவாங்க. நீங்கள் அதை வந்து கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும். ஸோ ரிட்டர்ன் வரப்போ நீங்கள் அந்த லாக்கரில் இருக்கிறத எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து லாக்கர் கீ வைக்கிற இடம். ஸோ இங்கே தான் வந்து நம்ம டிக்கெட் வாங்கணும்.
ஸோ இந்த லாக்கருக்கு அமௌண்ட்டு சைடில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் அதை காட்டுறேன். டீட்டெயில்ஸ் வந்து இதில் போட்டிருக்காங்க, நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ டெபாசிட்டோடு சேர்த்து 200 ரூபா வாங்குவாங்க. ஸோ 100 ருபீஸ் எடுத்துகிட்டு ரிட்டன் வரப்போ 100 வந்து திருப்பி கொடுத்துருவாங்க. ஸோ அதனால தான் 200 வாங்குறாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த பில்டிங்கு, ஃபுல்லாக லாக்கர் வைக்கிற பில்டிங்கு. ஸோ லெஃப்ட் சைடு நிறைய கடை இருக்கும், நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணுன்னாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இங்கே எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சைடில் நிறைய கடையெல்லாம் இருக்கும். ஸோ ஸ்நாக்ஸ் கடையெல்லாம் நிறைய இருக்கும். ஸோ வெளியேருந்து எதுவுமே அலௌடு கிடையாது, அதனால் நீங்கள் உள்ளே தான் வாங்கி ஆகணும். காஃபிலேருந்து உங்களுக்கு எல்லாமே உள்ளே இருக்கும், பீஸா பர்கர் வரைக்கும் எல்லாமே உள்ளே இருக்கும். ஸோ ஒவ்வொரு கடை தனித்தனியாக இருக்கும். நீங்கள் அமௌண்ட்டு பே பண்ணி வாங்கிக்கலாம், இல்லை ஜிபேலையும் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பேரட்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இப்போ நான் உள்ள லாக்கரில் போய் நான் வைக்க போகிறேன். ஸோ அமௌண்ட் வந்து ஒரு இடத்துல நீங்கள் லாக்கருக்கு அமௌண்ட்டு பே பண்ணிவிட்டு லாக்கர் வந்து வேறு இடத்துல இருக்கும். நீங்கள் அங்கே போய் நீங்கள் லாக்கரில் உங்கள் பேக்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். ஸோ கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். ஸோ செப்பல்ஸ் எல்லாம் வச்சிடலாம், செப்பல்ஸ் ஷூலாம் எல்லாமே வச்சிடலாம். நீங்கள் தண்ணியில் விளையாடுறதுனால நீங்கள் எங்கேயாவது மிஸ் பண்ணிடுவீங்க அப்படிங்கிறதுக்காக லாக்கரில் வச்சுக்கலாம். இதுதான் அந்த லாக்கர் வைக்கிற பில்டிங்கு, அதை சுற்றி இருக்கிற இடம் தான் அது. ஓகேங்க. ஃபோன் கவர் 120 120 180 இந்த கிளிப்ல மட்டும் தண்ணி இருக்கும் சார். நல்லா உதறிட்டு ஓபன் பண்ணுங்க. ஃபோன் வந்து நீங்க உள்ள வச்சு ஆப்ரேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? நான் ஒரு மொபைல் தான் போடணும், 2 மொபைல் போடக்கூடாது. ஒரு மொபைலோட கேஷ் கார்டு அந்த மாதிரி வச்சுக்கலாம். சரிங்களா? ஓபன் பண்ணி இந்த மாதிரி இதில் மட்டும் தான் தண்ணி இருக்கும், அதுக்கு கீழே உள்ளே போகாது. சரிங்களா? ஃபோன் எடுக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி பார்த்துக்கோங்க, லீக்கேஜ் இருக்கான்ட்டு செக் பண்ணிக்கோங்க. அப்படியே உள்ளே வந்தோம் அப்படின்னா ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா இல்யூஷன் ரைடு அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா மாய சவாரி அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்குள்ளே நம்ம போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து லைட்டிங்காக இருக்கும், மாய உலகத்துக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ இது என்ட்ரன்ஸு. தலை சுத்துற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ள ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும், நீங்களே தலைகீழாக சுத்துற மாதிரி இருக்கும். கேர்ஃபுல்லாக நீங்கள் நடந்து போகணும். என்ட்ரன்ஸில் போயிட்டு நீங்கள் அந்த பேக் சைடு வந்துடலாம் வெளியே. ஓகே, வந்துட்டு அடுத்த நம்ம கேமுக்கு போகிறோம். ஸோ அடுத்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ரைட் சைடு ஒரு கேம் இருக்கும். இங்கே நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுக்கலாம். ஸோ முடியாதவங்களாம் இங்கே உட்காந்துக்கலாம். ஸோ வயசானவங்களாம் நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க. ஸோ இது வந்து 5D தேட்டரு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் அங்கே போகிறோம். ஸோ அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா க்யூவாக தான் இருப்பாங்க, லைனாக நின்றுட்டுருப்பாங்க. நாங்கள் போகிறப்போ யாருமே இல்லை, நான் காலையில் நேரத்துலேயே போயிட்டோம். ஸோ மிரரில் வந்து அப்படியே லைட்டிங் இருக்கும். இது என்ட்ரன்ஸு. இப்போ என்ட்ரன்ஸ்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா மிரரில் அப்படியே லைட் பண்ணியிருப்பாங்க, சூப்பராக இருக்கும்.
நீங்கள் எந்த வழியில் போகிறதுனே உங்களுக்கே தெரியாது, கன்ஃபியூஸ் ஆவீங்க. ஸோ நான் கேமராவில் எடுத்தனால ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் லைவாக டேரெக்டாக நீங்கள் அங்கே போனீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். நீங்கள் எந்த வழியில் வரதுனே உங்களுக்கு மறந்துடுவீங்க, அது மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சது. நம்ம வெளியே வந்துடலாம். இது ஒரு கிளாஸ் இது இருக்கும், இதுவும் சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக லைட்டாக இருக்கும். இங்கே நின்று நீங்கள் ஃபோட்டோவில் எடுத்துக்கலாம். ஆனால் ஃபோட்டோ எடுத்திங்கன்னா நீங்கள் தெரிய மாட்டீங்க, லைட்டு மட்டும் தான் தெரியும். சூப்பராக இருக்கும், பார்க்குறக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ முடிஞ்சது, நம்ம வெளியே வந்துடலாம். ஸோ வெளியே வந்துட்டு அடுத்த கேமுக்கு போகலாம். ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயும் கூட்டமாக இருக்குது. நெக்ஸ்ட் கேமு ஸோ இங்கெல்லாம் கொஞ்சம் நேரம் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கூட போகலாம். ஸோ 5D தேட்டர், ஸோ சூப்பராக இருக்கும். ஸோ இதுலேயே நான் லைனில் நிற்கணும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டிஃபிகல்ட்டி இருக்கிறவங்களாம் உள்ளே போகக்கூடாது அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ கர்ப்பிணி பெண்ணு, ரத்த கொதிப்பு இருக்கிறவங்க, முதுகு வலி இருக்கிறவங்க அவங்களாம் உள்ளே போக வேண்டாம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான கூட்டம். ஸோ இதுலேயும் நீங்கள் லைனில் நின்று தான் வெயிட் பண்ணி தான் போகணும். ஸோ நெக்ஸ்ட் கேமு இது 5D தேட்டரு. இது எப்படி இருக்குன்னு உள்ளே போய் பார்க்கலாம். இப்போ மூவ் ஆகுது லைனு, நம்ம உள்ளே போகலாம். ஸோ உள்ளே போனோம் அப்படின்னா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூமை தாண்டி போனோம் அப்படின்னா பார்க்கலாம். ஒரு தேட்டர் மாதிரி இருக்குது, ஒரு ஸ்மால் தேட்டர் மாதிரி இருக்குது. ஒரு சீட்டெல்லாம் சூப்பராக இருக்குது. ஸோ எல்லாம் அவங்கவுங்க வந்து கிடைச்ச இடத்துல உட்காரும். உட்காந்துட்டு நீங்கள் பெல்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க, நீங்கள் பெல்ட்டு போட்டுக்கணும். இந்த பெல்ட் இருக்கும். எனக்கு இடம் இல்லை, நான் எங்கே இடம் இருக்குன்னு பார்க்குறேன். மினி தேர் எனக்கு லெஃப்ட் சைடு ஒரு சீட்டு கிடச்சிருச்சு. நான் அங்கே உட்காந்துட்டேன். உட்காந்துட்டு பெல்ட்டு மாட்டிக்கணும். ஸோ நல்லா பெல்ட்டு மாட்டிங்க. நீங்கள் சேர் வந்து ஆட்டோமேட்டிக்காக லெஃப்ட் ரைட்டு ஃப்ரண்ட்டு பேக்கெல்லாம் வந்து மூவ் ஆகும். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து பெல்ட்டு நீங்கள் போட்டுக்கணும். ஸோ எல்லோரும் பெல்ட்டு மாட்டிகிட்டு இருக்காங்க. லெஃப்ட் சைடு எனக்கு ஒரு சீட்டு கிடச்சிருச்சு. ஸோ நான் உட்காந்துட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 3D கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 3D கிளாஸை நீங்கள் எப்போ போல் நீங்கள் கண்ணில் போட்டுக்கலாம். சூப்பராக இருந்துச்சு. அடுத்து நம்ம அதை முடிச்சு நம்ம வெளியே வந்தோம் அப்படின்னா இந்த பாப்கார்னு, ஐஸ்
ஐஸ்கிரீம் அதுவெல்லாம் இருக்கும். ஹட்டிங் கேம் இருக்குது. அதை முடிச்சுட்டு இந்த கேவ் வழியாக, அதாவது குகை வழியாக அப்படியே நீங்கள் வெளியே வந்தீங்க அப்படின்னா ரைட் சைடு வந்து உங்களுக்கு ஸ்விம்மிங் பூல் போகிற வழி இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம் நிறையா. நல்லா கார்டன் வந்து க்ரீனிஷாக இருக்கும். ஸோ இந்த வழியாக வந்து நம்ம நெக்ஸ்ட்டு கேமுக்கு போகலாம். ஸோ இதெல்லாம் க்ரீனிஷாக இருக்குது. அடுத்த ஒரு 2-3 கேம் இருக்கும். ஸோ நாங்கள் ஒரு கேம் தான் போனோம் உள்ள. ஸோ நம்ம பேய் வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது பயங்கர ஒரு த்ரில்லிங்காக இருந்துச்சு. ஒரு என்ட்ரன்ஸு. வெளியே பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். அதில் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ பயப்படுறவங்க இருந்தால் உள்ளே போக வேண்டாம். அந்த இதில் பார்த்திங்கன்னா பேய் வீடுன்னு சொல்லுவாங்க. இதே பார்க்க பயங்கரமாக இருக்குது. ஸோ இதுதான் என்ட்ரன்ஸு. இந்த வழியாக நம்ம உள்ளே போகணும். உள்ள சவுண்ட் எஃபெக்ட் அதெல்லாம் கொடுப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நெக்ஸ்ட்டு வேறு பிளேஸில் நான் வீடியோ எடுக்கிறேன். இதெல்லாம் வாட்டர் கேம்ஸு. இதெல்லாம் நாங்கள் லாஸ்ட்டில் வாட்டர் கேம்ஸ் போயிட்டோம். இந்த கேம்லாம் இருக்குது. இந்த கேம்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இதெல்லாம் குழந்தைங்க விளையாடுற கேம்ஸு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா